எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமாக ஒரு மண்ணுமே புரியாது. அப்புறம் நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத டைமை பின் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை கன்ஃபார்ம் பண்ணுவேன். இல்லாட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுவேன். சரி, ஓகே, வாங்க வளவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் நான் வீக்காக இருக்கிறதுனால தான் என்னோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன இருந்து விட்டுட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட அப்பா அம்மா விட்டு போனாங்க. இப்போ என்னோட அண்ணனும் விட்டு போனான். அப்புறமா இப்போ என் தாத்தாவுமே விட்டு போகிறாரு. எல்லாம் எதனால் நான் வீக்காக இருக்கிற ஒரே ஒரு ரீசனால தான் நான் எப்படியாச்சு ஸ்ட்ராங்காக மாதிரியே ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ செம இன்டென்ஷனாக அந்த ஸ்வாடை ரிஃபைன்மெண்ட் இருக்கான். ரிஃபைன் மீன்ஸ் அந்த ஸ்வாடை நல்லா தட்டிட்டு இருக்கான். அப்படி தட்டும் போதே ஹீரோ தாத்தா வந்ததை சுத்தமாக கவனிக்கல. இப்போ தாத்தா பின்னாடி இருந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த போலி டாக்டர் ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், நீ இன்னும் ஒரு வருஷத்துல இறந்துருவ அப்படின்ட்டு. ஆனால் அந்த போலி டாக்டர் சொல்லியே நான் 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமும் நான் உயிரோட தான் இருக்கேன். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. தாத்தா பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகம் பண்ணி பார்க்கும்போது, அன்னைக்கு ஒரு நாள் நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு குட்டி பையனை பார்த்தா. அந்த குட்டி பையனை பார்க்கும்போது அவனோட கண்ணில் ஒரு ஒளி தெரிஞ்சு. அப்போ நான் நினச்சேன் நான் தான் அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் அவனை நான் கூட்டிகிட்டு வரப்பட்டிருக்கேன். ஹீரோவா அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு, உனக்கு பசிச்சா இந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடு அப்படின்ட்டு சொல்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதும் ஹீரோவும் தாத்தாவும் அந்த வெப்பன் செய்யக்கூடிய இடத்துல உட்காந்துட்டு வெப்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே வெப்பனை சேல்ஸ் பண்ணவும் போகிறாங்க. இதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்த ஹீரோட தாத்தா சிரிச்சுக்கிட்டே, நீ அந்த ஸ்வாடை உடைக்கணும்னு நினச்சேன்னா அது இப்போதைக்கு உன்னால் முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நான் அந்த ஸ்வாடை உடைக்கலாம் ட்ரை பண்ணல, அதை சும்மா ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறான். சொல்லிட்டு, இப்போ உங்களோட உடம்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்களான்ட்டுமே கேட்குறான். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த போலி டாக்டர் இன்னும் 1 வருஷம் தான் சொன்னான். ஆனால் 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் ஒன்றுமே நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஹீரோவுக்குமே ஒரு ஹாப்பி தான். அப்புறம் நான் சும்மா தான் சொன்னேன், நீ அந்த ஸ்வாடை நல்லா தான் ரிப்பேர் பண்ணுற அப்படின்ட்டு சொல்கிறாரு. இல்லை தாத்தா, நான் சும்மா தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனாலும் ஹீரோவோட தாத்தா, உன்னால் முடியும்ன்ட்டு எனக்கு தெரியும்டா, நீ இப்போ ட்ரை பண்ண அப்படின்ட்டு சொல்கிறாரு. எது நானா? என்னால் முடியுமா அப்படின்ட்டு சொல்ல, டேய் உன்னால் முடியும் அப்படின்றத நீ நம்பணும். நீ நம்பினா மட்டும்தான் உன்னால் முடியும். அந்த ஸ்வாட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வந்தாதான் அந்த ஸ்வாடை முழுசாக ரிப்பேர் ஆனதா அர்த்தம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒரு வழியா எனக்கும் டேலண்ட் இருக்குது அப்படின்றத மற்றவங்க அக்னாலஜ் பண்ணிட்டானுங்க. இதுக்காகவாச்சு நான் அந்த ஸ்வாடை ரெடி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ செம கஷ்டப்பட்டு அந்த ஸ்வாடை ரிப்பேர் பண்ணி முடிக்கிறான். ரிப்பேர் ரிப்பேர் பண்ண போகிறான். தாத்தாவுமே இந்த பையன் ரொம்ப டேலண்டாக தான் இருக்கான் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தாரு. திடீர்னுட்டு கண்ணை மூடிடுறாரு. என்னன்ட்டு தெரியல. தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஸ்வாட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வருது. இதுதான் அந்த ஸ்வாடை ரிப்பேர் பண்ணதுக்கான அடையாளமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். தாத்தா எதுவும் சொல்லாததை பார்த்துட்டு, ஒரு வழியை நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதனால தான் தாத்தா எதுவுமே சொல்லலை. நான் கூடிய சீக்கிரத்தில் இதை தாத்தா கிட்ட காட்டணும். தாத்தா இங்கே பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறான். சொல்லிக்கிட்டே கிட்ட போயிட்டு, தாத்தா கண்ணை திறந்து பாருங்க, உங்களால் பார்க்க முடியும்ட்டு எனக்கு தெரியும், சும்மா நடிக்காதீங்க, பாருங்க தாத்தா அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, தாத்தா கேட்குற மாதிரியே இல்லை, ப்ளீஸ் கண்ணை தரங்க அப்படின்ட்டு கதறி அழுறான். எந்த அளவுக்கு கதறி அழுந்திருக்கான் அப்படின்னா, அந்த ஸ்வாடை கொடுத்துட்டு போனானுங்கள அவனுங்க வர்ற அளவுக்கு கத்திருக்கான். இவ்வளோ நேரத்துக்கு ஸ்வாடை முடிஞ்சிருக்கான் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. வரும்போதே அந்த குட்டி பொண்ணும் இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்கு, ரொம்ப தூரமாக வந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டே வராங்க. மிஸ், நீ இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்ட்டு அந்த வாட்ச்மேன் இல்லை, அவன் சோல்ஜர். மிஸ், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்க போல அப்படின்ட்டு தாத்தாவுமே இவர் அந்த தாத்தா இல்லை, அந்த குட்டி பொண்ணு கூட அந்த ஒரு தாத்தா தான். ஒரு வழியாக அவங்களும் வீட்டுக்கு வேற, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணு கத்திக்கிட்டே சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருந்த குட்டி பொண்ணு எதை பார்த்து மிரண்டுச்சுன்னு தெரியல. திடீர்னு மூஞ்சியோட ரியாக்ஷனே மாறுது. என்னடான்னு முன்னாடி பார்த்து ஹீரோ பேய் அரைஞ்ச மாதிரி அந்த ஸ்வாடை வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கான். ஒரு வழியாக வந்துட்டீங்களா அப்படின்ட்டு ஹீரோவும் பார்க்க, அப்படியே சீனை கட் பண்ணி தாத்தாவை புதைச்ச அந்த கிரேடை தான் காட்டுறானுங்க. தாத்தாவோட பேர் இப்போதான் ரிவீல் ஆகுது. தாத்தாவோட பேர் ஹோ ஜாங் டாங். இந்த பேர் இதுக்கு மேலே முக்கியம் இல்லை, இருந்தாலும் சொல்லணுமே அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். இப்போ குட்டி பொண்ணை தான் காட்டுறானுங்க. குட்டி பொண்ணு எதை நினைச்சுன்னு தெரியல. திடீர்னு கதறி அழுது. எதுக்காக அப்படின்ட்டுலாம் தெரியல. கூட இருந்த அந்த சோல்ஜரும், வாங்க மிஸ், இப்போ ரொம்ப கோல்டாக இருக்குது, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான்.
கூட வந்த வயசான தாத்தாவும் இந்த பையன் இந்த சோடை மட்டும்தான் முடிச்சிருக்கான் அப்படின்ட்டு சொன்னானுங்க. ஆனால் இந்த கலரில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு பார்த்தா இந்த பையனுக்கு படிக்கவும் தெரியும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இப்போ அந்த தாத்தா தான் ஹீரோவை பார்த்து, டே தம்பி, உனக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீ எங்க கூட வரியா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். உங்க கூட வா அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்துட்டு, ஹீரோவும் கொஞ்சம் டெரரா, ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். டெரர்னா டெரரா இல்லை, சோகம் கலந்த டெரர் அப்படின்ட்டு வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்ட்டு வந்து நினைச்சேன். அதெல்லாம் இந்த எபிசோட்ல வந்து சொல்றேன். மறக்காம வந்து பார்த்துட்டு வந்து போங்க ப்ளீஸ், பார்த்துருங்கடா. ஹீரோவோட அண்ணங்கிட்ட ஹீரோவோட அப்பா வந்து ஒரு சோடை வந்து கொடுத்துருப்பாருல, அந்த சோடை ஹீரோவோட தாத்தா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்வாடோட பேரு ஒயிட் ஜெட் ஸ்வாட் அப்படின்ட்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க. அந்த ஸ்வாட் வந்து சாங் ஃபேமிலியோட ஒரு ட்ரெஷர் அப்படின்ட்டுமே வந்து மென்ஷன் பண்ணானுங்க. இதெல்லாம் நான் எபிசோட்ல சொன்னனா இல்லையான்றது எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. அப்புறம் இதோட நான் இந்த ஒரு எபிசோட வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். நீங்க அந்த ஷேரு, கமெண்ட்டு, லைக்கு இதை மட்டும் போட்டு விட்டு போயிருங்கடா. நானும் நிறைய வீடியோவில் வந்து கேட்டுட்டே வந்து இருக்கேன், ஒருத்தனும் எட்டி இறங்கி கூட பார்த்ததில்ல. சரி, ஓகே, போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து மற்ற விஷயத்தெல்லாம் சொல்றேன். நான் எக்ஸ்பிளைனுக்கு புதுசு அப்படின்றதுனால அங்கங்கே சில மிஸ்டேக் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத டைமை பின் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பண்ணிருங்கடா, பண்ணிருங்க. சரி, ஓகே, போயிட்டு வரேன். பாய் பாய்.